இன்னைக்கு காலையிலேருந்தே வாயெல்லாம் ஒரே கசக்கிற மாதிரி, ஃபீவர் அடிக்கிற மாதிரியே இருந்தது. வின்டர்லலாம் உடம்பு நல்லா இருந்தது. இந்த சம்மர் வரும்போது தான் உடம்பு இந்த பாடுபடுத்துது. நம்மளுக்கு வாய் ஒரு மாரி இருந்தாலே ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதனால இன்னைக்கு சிம்பிளான லஞ்ச் தான். ஒயிட் ரைஸ், ரசம் அண்ட் ஆம்லேட் தான் போட்டேன். ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ கேட்டிருந்தாங்க. இந்த பாரம்பரிய அரிசியோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? அத எப்படி சமைக்கணும்னு சொல்லுங்கன்ட்டு. நான் முன்னாடியே ஒரு லாங் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலாவே இருக்கும். எப்படியெல்லாம் அத ஊற வச்சு சமைக்கணும்னு சொல்லியிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்கும்னு கேட்டா நிஜமாவே எனக்கு சொல்ல தெரியல. எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒயிட் ரைஸும் சரி, இதுவும் சரி டேஸ்ட் ஒரே மாரி இருக்க மாரி தான் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ட்டலாம் வந்து இந்த அரிசிய வந்து சாப்பிட சொல்லியிருக்கேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஆனா அவங்களுக்குலாம் சுத்தமா பிடிக்கலங்க. என்னன்னு தெரியல, இந்த வெள்ள சோறுலாம் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வேணா கொஞ்சமா வாங்கி ட்ரை பண்ணுங்க. புடிச்சது அப்படின்னா நீங்க கன்டின்யூ பண்ணலாம். நாங்க ஒரு 5 இயர்ஸாவே இதுதான் சாப்பிட்டுட்ருக்கோம். எங்களுக்கு வந்து எந்த ஒரு வித்தியாசம்லாம் தெரியல. நான் எப்ப ரசம் அண்ட் மீன் குழம்பு வச்சாலும் எனக்கு வர்ற கமெண்ட்ஸ் வந்து, "இவ்ளோ புளி போடுறீங்களே!" அப்படின்னு தான் கேட்பாங்க. இங்க வந்து நம்ம ஊர்ல மாதிரி கம்மியான புளியெல்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லாலாம் புளிக்காது. நல்லா பெருசா நல்லா மாங்காய் சைஸ்ல புளிய போட்டு கரைச்சு வச்சோம் அப்படின்னா தான் ஓரளவாவது புளிப்பா இருக்கும். அதனால தான் இங்க புளியோட சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.